வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க இந்த வீடியோல சின்ன பசங்க மாதிரி ஆடுகள் சரிக்கு விளையாடுறது தான் பாக்குறோம். ஆட்டுக்குட்டி விளையாடினா கூட குறும்புத்தனத்தால இந்த மாதிரி செய்யுது அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா இங்க விளையாடுறது எல்லாம் நல்லா முழுசா வளர்ந்த பெரிய ஆடுகள். கரெக்டா அந்த திண்ணை மேல ஏறி உட்காந்து சரிக்கு கீழே வருது பாருங்க. மறுபடியும் மேல ஏறி போகுது சறுக்கிறதுக்காக. இந்த 3 ஆடுகளும் தொடர்ந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதோட விளையாட்டு குணம் மாறவே இல்லை பாருங்க. ஆடுகளோட இந்த சந்தோஷத்தை பார்த்தவரு அது வீடியோவை ஷூட் பண்ணிருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீட்டுல இந்த லேடி ஏதோ சத்தம் கேட்டு இந்த ரூமுக்குள்ள வராங்க. அந்த கதவு பக்கத்திலே தான் ஒரு பாம்பு படுத்திருக்கு. இவங்க வரும்போதே அதை மிதிச்சிட்டு வேற வந்திருக்காங்க. சத்தம் கேட்டுது, ஆனா எதையுமே காணலையே அப்படின்னு எல்லா பக்கமும் திரும்பி பாக்குறாங்க. திடீர்னு இங்க கீழே தரையை பார்க்கும்போதுதான் அந்த பாம்பு அசைறது தெரிஞ்சிருக்கு. அது வாசல்ல இருக்கிறதுனால எப்படியாவது வெளியே போய் ஆகணும். நடு ரூம்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேமராவை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை மிதிச்சுட்டு தான் நம்ம நடந்து போயிருக்கோம் அப்படிங்கிறது. அதிர்ஷ்டமான நேரம் தான், நல்ல வேலையா அவங்களுக்கு எதுவும் ஆகல. அடுத்தது அந்த வீடியோல மரத்தை இந்த அளவுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை பார்க்குற மரங்கொத்தி பறவைகளை தான் பார்க்குறோம். ஒரு பெரிய மரத்தை எந்த அளவுக்கு தொலை போட்டு வச்சிருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு தொலையிலையும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான விதைகளை கொண்டு வச்சுக்குமா. இந்த பறவைய மரங்களோட டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மரத்துல இருக்கிற பூச்சி புழுக்களை இது எடுத்து சாப்பிடும். பெரிய மரங்களை கரையான்கள் அரிக்காம இதுதான் பாதுகாக்குதான். ஒரு நாளைக்கு 8000 இருந்து 10,000 மரம் வரைக்கும் இது கொத்தி எடுக்குது. மணிக்கணக்கில் கூட கொத்திக்கிட்டே இருக்குமா. அதோட அழகு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி விதைகளை உள்ள போட்டு வைக்குது பாருங்க. இந்த துளைகள்ல இருக்கிற விதைகளை சாப்பிடுறதுக்காக சில நேரங்கள்ல அணில்கள் இந்த மரத்துல ஏறுமா. அப்படி ஒரு அணில இந்த பறவைகள் விரட்டுற வீடியோவை தான் பாக்குறோம். உளியும் சுத்தியலும் இல்லாம எப்படி ஒரு மரத்துல மர ஆசாரி மாதிரி வேலை பாக்குது பாருங்க. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கொம்புல பக்கெட்டை சுத்தி விளையாடிட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம். காலியான பக்கெட்ல தலையை விட்டதுனால கரெக்டா அதோட கொம்புல இது சிக்கி இருக்கு. இந்த மாடு கொஞ்ச நேரமா அதை வச்சு விளையாடிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேகமா கொம்பு சுத்தி பக்கெட்டு கீழே தள்ளி விட்டுருக்கு. இதுக்கு பக்கத்துல இருந்த மாடு தான் இது ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்கு. சிவப்பு கலர்ல புதுசா தலையில என்னவோ முளைச்சிருக்குதே அப்படின்னு கண் தட்டாம பாக்குது. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் தான் இருக்கும். இந்த லேடி ராத்திரி நேரத்துல மெதுவா நடந்து இந்த இடத்துல வந்து உட்கார்றாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு சிறுத்தை வந்து பதுங்கி இருக்கு. அதோட 2 கண்ணு மட்டும் பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. ஆளை பார்த்ததும் எதிர்பாராத நேரத்துல வேகமா ஓடி வந்து அவங்கள தாக்கியிருக்கு. இது அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஏதோ நாயா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தடுக்க நினைக்கும் போதுதான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய காட்டு விலங்கு சிறுத்தை. சிறுத்தை எப்பவுமே மனுஷனோட கழுத்தை தான் குறி வைக்குமா. ஆனாலும் எப்படியோ சமாளிச்சு அதை துரத்தி இருக்கிறாங்க. கையில இருந்த கைத்தடியை வச்சுதான் அதை விரட்டி இருக்கிறாங்க. அந்த கம்பை பார்த்ததுனால அது கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. திரும்ப இது கேமராவில் செக் பண்ணி பார்க்கும்போதுதான் சிறுத்தை எங்க பதுங்கி இருந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு வயசான பாட்டி அவங்களோட 102வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இப்ப கேண்டில் ஊதுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஊதுற வேகத்துல அவங்களோட பல்செட்டு அப்படியே கீழே விழுந்து ஓடுது. இதை பார்த்து அந்த பாட்டிக்கே சிரிப்பு தாங்க முடியல. ஏற்கனவே 102வது பிறந்த நாள் மறக்க முடியாததுதான். அதோட இந்த பல்செட்டு உருண்டு விழுந்தது இன்னொரு மறக்க முடியாத சம்பவமா மாறி போச்சு. இதே மாதிரி இங்க நண்பர்கள் சேர்ந்து எவ்வளவு வித்தியாசமான ஒரு கேக் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இது எப்படி சாப்பிட போறாங்களோ தெரியல. இங்க இவரு எல்லாத்த விட வித்தியாசமா சாணத்திலே கேக் கட் பண்ணி பாக்குறாரு. எங்க இருந்துதான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருமோ தெரியல. இங்க ஒரு படி மேல போய் ஒரு டெட் பாடி படுத்திருக்கிற மாதிரியே கேக் டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பூ மாலை எல்லாம் கூட போட்டிருக்கிறாங்க. ஆனா எல்லாமே கேக்கு தான். கடைசி அதை எல்லாரும் கட் பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த காலத்துல பிறந்த நாள் கேக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த வரமுறையும் இல்ல. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. கடைசியா அவரோட முகத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல இவரு அழகா ஆப்பிள் தோல் சீவி ஒரு ரோஸ் ரெடி பண்றதை தான் பாக்குறோம். இது ரொம்ப வித்தியாசமான திறமை தான் இல்ல. முதல்ல இருக்கிறது பாக்குறதுக்கு நிஜமான ரோஸ் மாதிரியே இருக்குல்ல. ஆனா சீவன தோலை வச்சே சூப்பரான ரோஜா ரெடி பண்ணிருக்கிறாரு. இங்க இந்த வீடியோல எதையோ பிடிக்கிறதுக்காக பக்கத்துல போய் செலந்தி வலையில மாட்டிக்கிட்ட ஒரு பாம்பை பாக்குறோம். இந்த செலந்தி வலையில இருந்து மீண்டு வருது அவ்வளவு சாதாரணமா இல்ல. அதுக்குள்ள வேகமா ஓடி வந்த சிலந்தி கரெக்டா அந்த பாம்போட கழுத்தை பிடிக்குது. ஒரு சின்ன சிலந்தி பெரிய பாம்பை வேட்டையாட நினைக்கிறது ஆச்சரியமா தான் இருக்குல்ல. இறைய சிக்க வைக்கிறதுக்காகவே சிலந்தி இந்த மாதிரி விதவிதமா வலை பின்னி வைக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.